கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மகேஷும் அஞ்சலியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அஞ்சலிக்கு ஒரு கால் வருது. அஞ்சலி அந்த காலை பார்த்ததுமே அட்டன் பண்ணாமல் வச்சிடுறாங்க. இதை பார்த்த மகேஷ், என்ன அஞ்சலி உனக்கு கால் வருது ஆனால் அட்டன் பண்ணாமல் வச்சுட்டேன் அப்படின்னு கேட்க, இல்லை வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு அஞ்சலி கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. மகேஷ் கவின்னு நினச்சிக்கிட்டு வேற ஒருத்தரை அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களும் அஞ்சலியோட ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கிற விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அஞ்சலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு அவனுக்கு? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே, அவன் யார் பேச்சுக்கும் போக மாட்டான் அப்படின்னு கேட்க, அதுதான் தெரியல, யாரோ அவனை நல்லா அடிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இப்போ அவனுக்கு கான்ஷியஸே இல்லாமல் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி நான் உடனே வந்து அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இப்போ வேண்டாம், அவனை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலியும் சரின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி இப்படி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அஞ்சலியோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது நாம் அடிச்சுட்டு வந்த பையனை பற்றி தான் அஞ்சலிக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மகேஷ் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அவரோட கையில் வாட்ச் இருக்காது. அப்போ தான் அவருக்கு தோணுது, அந்த அடிச்சுட்டு வந்த இடத்துலையே அந்த வீட்லேயே அந்த வாட்சை விட்டுட்டு வந்துட்டு இருப்பாரு. இதை யோசிச்சதுமே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அஞ்சலி கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. என்ன அஞ்சலி, உன்னோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் நீ போய் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாங்க பார்க்கணும், ஆனால் அவள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறமா போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அப்படியே வந்து எதுவும் பேச முடியாமல் படுக்கையாகவே இருப்பாங்க. அப்போது அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மகேஷ் அப்படின்னு எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே அஞ்சலி அவங்கள பார்த்ததுமே வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுவாங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பேச முடியாது. பின்னாடியே மகேஷ் வராரு. நேராக அந்த வாட்சை தேடலான்னு வராரு. மகேஷை பார்த்ததுமே அஞ்சலியோட ஃப்ரெண்டுக்கு அப்படியே பயம் வருது. அப்படியே பதறாரு, அப்படியே பயப்படுறாரு மகேஷை பார்த்ததுமே. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே அது தெரியாது. அதுக்கப்புறம் மகேஷ் அப்படியே அந்த ரூமில் அவரோட வாட்ச் இருக்கா அப்படின்னு நோட் பண்ணுறாரு. அப்போ வாட்சை வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அப்படியே ஒரு கர்ச்சீஃபை போட்டு அந்த வாட்ச் எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அஞ்சலியை கிளம்பலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.